நல்லா கவனிங்க. பந்தய சாலை, ஓட்ட பந்தயம். ஒன்று ஸ்கூலில் ஓடுவாங்க, ஒலிம்பிக்கில் ஓடுவாங்க, அப்புறம் தேசத்துக்காக ஓடுவாங்க. இதெல்லாம் பந்தய சாலை. அப்படி பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், எல்லாருமே ஓடுவாங்க ஓட்ட பந்தயத்தில். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? அப்ப நம்ம ஓட்டம் எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கிறோங்க. ஒரே ஒரு ஆள் தான் என்ன வாங்குவாங்க, பிரைஸ் வாங்குவாங்க. நாங்க எல்லாரும் ஓடணுமே, நாங்க எல்லாரும் தானே வந்த சர்ச்சுக்கு. நம்ம இந்த ஓட்டத்தை ஆண்டவர் கிருபையா நம்மளை தெரிந்து கொண்டிருக்காரு. நமக்கு உள்ள வர்றதுக்கு தகுதியே இல்லை, கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். ஆனா ஒருத்தனுக்கு தான் பிரைஸ். அந்த மாதிரி நினைச்சு ஓடணும். ஒரே ஒருத்தனுக்கு தான் பிரைஸ். ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எப்படி ஓடணுமா? ஆமா, சில பேர் புக்கை தூக்கிட்டு சொல்லுவாங்க, என்ன அரசாங்க தேர்வுக்கு படிக்கிறேன், படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை வயசு வர? அப்ப எந்த முயற்சி எடுத்தாலும் பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடணும். எப்படி ஓடணும் சொல்லுங்க, எப்படி ஓடணும்? ஆமா, இல்லைன்னா தொடவே கூடாது. தொட்டா விடவே கூடாது. தொடக்கூடாது, தொட்டா விடக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்துடக்கூடாது. வந்தா பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடணும். ஒரு பந்தய பொருளை ஒரு ஆள் தான் பரிசு பெறுவான். அப்ப ஆண்டவர் இங்க இருக்கிற 30 பேர்ல ஒரு ஆளுக்கு தான் பரிசு கொடுப்பாரா? இல்ல, நீங்க ஜாக்கிரதையா ஓடுங்க. எத்தனையோ பேர் இந்த பந்தய சாலையில ஓட விரும்புறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆனா அசால்ட்டா ஓடாதீங்க. உபவாச ஜெபம் தானே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தானே, இருக்கட்டும் பார்த்துக்கணும். அப்படி இல்லை, பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடணும். பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடணும். நான் அதை அடைய வேண்டும், நான் அதை போய் பெற வேண்டும். இது வாழ்க்கைக்கும் சரியாகும், இது எல்லா பகுதிக்கும் இது சரியாகும். அடுத்த வசனத்தை வாசிங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையில முதல் நிலையில எப்படி ஓட்ட பந்தயத்துல பங்கெடுக்கணும்னா இச்சை அடக்கமா ஓடணும். எப்படி ஓடணும் சொல்லுங்க. இந்திய தேசத்துல இந்தியா ஒலிம்பிக்ல பதக்கமே வாங்காத போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெண் என்ன பண்ணாங்க, இந்த ஏதோ ஒரு மல்யுத்தத்துல வெள்ளி பதக்கமோ என்னமோ வாங்கிட்டாங்க. கடைசியில பார்த்தா 45 கிலோ இருக்க வேண்டிய அவங்க 46 கிலோ இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களோட வெள்ளி பதக்கத்தை பறிச்சிட்டாங்க. எந்த கமிட்டி? ஒலிம்பிக் கமிட்டி. இச்சை அடக்கம் இல்லாம நம்ம ஓடணும்னா வெள்ளாடு மாதிரி நம்ம ஓட்டம் பாதிக்கப்படும். ஏதேன் தோட்டத்துல இருந்தவங்களுக்கே இச்சை வருது. இச்சை நம்மை கேட்டுக்கு நேரா தள்ளிரும். இச்சை நம்ம ஓட்டத்தை தடப்படுத்தும். இன்னைக்கு நிறைய பேர் இச்சைகளினால கடனுக்கு மேல கடனுக்கு மேல கடனுக்கு மேல கடனுக்கு மேல வாங்கினாங்க. லாசரு கடன் வாங்கவே இல்லை, கஞ்சி கூட குடிக்கல, கீழே கிடந்த சோறு தான் சாப்பிட்டான், பரலோகத்துக்கு போயிட்டான். ஓட்டம் வெற்றியாச்சு, ஓட்டம் வெற்றியாச்சு. எல்லாத்தையும் வாங்கணும்னு நினைச்சா பரலோகத்தை இழந்துருவீங்க. ஒரே 1 கிலோ வெயிட் தான் குறைஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி பிடி உஷாவையோ யாரோ ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனைய சொல்லுவாங்க, ஏன்னா நான் ஓடி போய் ஜெயிச்சுட்டேன்னு கையை தூக்கிட்டு நின்றாங்களாம். கடைசியில பார்த்தா ட்ராக் மாதிரி ஓடி தோத்து போனதா சொல்றாங்க. இன்னைக்கு பல பேர் இப்படித்தான் நினைக்கிறோம். கிறிஸ்தவ ஓட்டத்தை, கிறிஸ்தவ வாழ்க்கைய அசால்ட்டா நினைக்கிறோம். சில பொருட்கள் மேல கண்ணு வச்சீங்கன்னா உங்களுடைய நித்திய ஓட்டம் தடைபடும். வயசாகும் போது கூட நிறைய பேர் இச்சையினால விழுந்துறாங்க. ஒரு பெரிய போதகர் 500 பேர்கிட்ட இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியர் செஞ்ச ஒரு சன்னியாசியினுடைய நிலைமை, உதவி ஊழியனோட தகாத உறவு, ஆணோடு ஆண் அவலட்சணத்தை நடப்பித்து ஜெயிலில் கம்பி என்றார். போக்சோல தாடி வைக்கலாம், வெளிப்புறமாக நம்மை அலங்கரித்துக் கொள்ளலாம், சன்னியாசி வேஷம் போடலாம். ஆனா இச்சையும் பாவமும் கொடூரமானது. நமக்கு கிடைத்த பெரிய கிருபையை நம்மை விட்டு அழித்து போடும். எனக்கு அவரை நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. ஒரு தகப்பனை போல இருக்கிற வேண்டிய மனுஷன்
இப்படி ஒரு பாவத்தில் விழுந்துட்டாரு. நினைச்சு பாருங்க. போலீஸ் அவரை விலங்கு போட்டு கையில் 2 போலீஸ்கள் பிடித்து கொண்டு ஜீப்பில் ஏற்றி கொண்டு போகிறார்கள். வேதத்தை சுமந்த ஒரு ஊழியக்காரனை இச்சை இழுத்து கொண்டு கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் அந்த செய்திகள் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாக ஃபிளாஷ் ஆகும். அதுக்கு பேசாம கல்யாணம் பண்ணி ஓடி எங்க போயிருக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லையே. ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வாழ்வது ஒன்றும் தவறு இல்லையே. பவுல் எழுதுகிறார், கணவனோ மனைவியோ இறந்து போனால் அந்த பெண் விடுதலையாகி இன்னொரு திருமணத்துக்கு தயாராயிருக்கிறாள் என்று எழுதுகிறார். அவ்வளவு அழகான மறுமணத்தை குறித்து நமக்கு போதித்த வேதம். மறுமணத்தின் மூலமாகத்தான் இந்த வேதாகமத்தை 40 மொழிகளிலே மொழிபெயர்த்த வில்லியம் கேரி மிகப்பெரிய ஒரு சாதனை செய்தார். அவருடைய முதல் மனைவி பைத்தியம் பிடித்து செத்து போனார். பிற்பாடு அவர் மறுமணம் முடித்துக் கொண்டு அவருடைய வாழ்க்கையை வெற்றியாக வாழ்ந்து இந்திய மொழிகளிலே அதிகமான பகுதிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். ஆண்டவர் நியமித்திருக்கிற சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வது ஒன்றும் தவறல்ல. ஆனால் தேவன் தடை பண்ணினதை தொட்டால் அதுக்கு பேரு இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய் நாம் போவது. ஓட்டப்பந்தயக்காரர்களை நீங்கள் ஹோட்டலுக்கு கொண்டு போங்கள், நீங்கள் சாப்பிடும் போது சாப்பிட மாட்டார். அவர் சொல்லுவார்கள், இதெல்லாம் சாப்பிட்டால் ஓட முடியாது. ஒரு கிறிஸ்தவன் எல்லாரும் போல இச்சை உள்ளவனாக மாறிவிட மாட்டான். இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி அருமையும் மேன்மையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் நாம் சில காரியங்களை இச்சை அடக்கத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் தந்தா ஸ்தோத்திரம். நல்ல கார் தந்தாரா பரவாயில்ல, நல்ல இடம் தந்தாரா பரவாயில்ல, நல்ல வீடு தந்தாரா பரவாயில்ல. ஆனா சில காரியங்களுக்குள்ள மாட்டிடக்கூடாது. சில பிரச்சனைக்கு இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா ஓட்ட பந்தயத்துக்கு இச்சை அடக்கம் ரொம்ப முக்கியம். ஏவாள் தேவ சாயல்ல இருந்தவங்க இச்சை அடக்கம் இல்லாததுனால அந்த ஓட்ட பந்தயத்தை இழந்தார்கள். ஆகான் கானானை தாண்டி ஓட்ட பந்தயம், இன்னும் சில அடிகள் வந்தால் கானானுக்குள் பிரவேசித்து செழிப்பை அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் பாபிலோனிய சால்வையும் பாபிலோனிய பாத்திரங்களும். இந்த பெண்களுக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாத்திரமா வாங்கி குமிப்பாங்க, சிலர் நகையா வாங்கி குவிப்பாங்க, சிலர் சேலையா வாங்கி குடிப்பாங்க. ஒரு அம்மாட்ட 50,000 சேலை இருக்கான். சேலைக்கே வீடு கட்டணும். வாழ்றதுக்கு வீடு கட்டுறதுக்கு பல எதுக்கு வீடு கட்டணும் கேட்டீங்களா? 50,000 சேலைக்கு எத்தனை அலமாரி வைக்கணும்? பேசாம ஒரு ஜவுளி கடை தொடங்கிடலாம். சொல்லுங்க, ஜவுளி கடையில் கூட அவ்வளவு இருக்காது போல. நமக்கு ரொம்ப தேவை இச்சை அடக்கம். ஆவியின் கனிகளில் கடைசி நிலையான ஒரு கனியாக இச்சை அடக்கம் இருந்தாலும் அது ரொம்ப முக்கியம். எங்கே சாப்பிடணும், எங்கே சாப்பிடக்கூடாது, எந்த விருந்துக்கு போகணும், எந்த விருந்துக்கு போகக்கூடாது, எந்த இடத்துல நான் கவனமா இருக்கணும். இதுல அதிகமா இன்றைக்கு பிசாசு வைத்திருக்கிறது கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கி போன் மேல போன் போட்டு கடன்களை கொடுத்து 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 நம்ம இச்சையை தூண்டுகிற வேலையை பிசாசு செய்து கொண்டே இருக்கிறான். பிரியமானவர்களே, உங்கள் ஆஸ்திகளை, உங்கள் நன்மைகளை, உங்கள் ஓட்டத்தை தடுத்து விடுவார் அவங்க. அதனால ஓட்டப்பந்தய வீரர்களோடு பழகுங்க. பவுல் அப்போஸ்தலன் அந்த கிரீஸில் இருக்கிற அத்தியனா பட்டணத்தில் இருந்து அந்த ஒலிம்பிக்கில் ஓடி பிரைஸ் வாங்க வேண்டும் என்று ரொம்ப கட்டுமஸ்தான உடலை வைத்திருந்தாராம். அவர் மல்யுத்த வீரரும் ஓட்டப்பந்தய வீரருமாய் இருந்ததாக வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அதனாலதான் அவர் எடுத்துக்காட்டுகளிலே இதை தெளிவாக சொல்லுவார். ஒரு ஓட்டப்பந்தய வீரனாலதான் என்ன எழுத முடியுமோ அதை எழுதி வச்சிருக்கார். ஒரு ஓட்டப்பந்தய வீரன் எப்படி சாப்பிடுவானோ அதை சொல்லி இருக்கிறார். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அந்த கிரீடத்தை வேணான்னு விட்டுட்டு வந்தவர். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு இச்சை அடக்கமாக இருக்கிறார்கள். நாமோ எல்லாரும் சொல்லுங்க, நாமோ என்னத்துக்கு, நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? அழிவில்லா, எல்லாம் சொல்லுங்க, நாமோ அழிவில்லாத, சத்தமா சொல்லுங்க, கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? இச்சை அடக்கமா இருக்கும். இது எனக்கு வேண்டாம். அப்ப பிசாசு வேணும்னு சொல்லுவான். அப்பால இப்போ சாத்தானேன்னு இயேசு மாதிரி சொல்ல முடியுமா? இயேசு ஏன் அந்த இச்சை அடக்கத்தின் மூலமா 3 சோதனைகளை ஜெயித்தார்? நல்ல ஆலோசனை தானே. கல்லுகளை அப்பங்களாக்கி 40 நாள் சாப்பிடாத ஆண்டவர் சாப்பிட வேண்டியதானே. நீ கொடுத்து நான் சாப்பிட்டா எங்க அப்பாவுக்கு என்ன மரியாதை சொல்லுங்க? நீ கொடுத்து நான் சாப்பிட்டா பரலோக தகப்பனுக்கு என்ன மரியாதை? மனுஷன் அப்பத்தினால 40 நாள் சாப்பிடாம இருந்த எனக்கு இன்னும் சில மணி நேரங்கள் சாப்பிடாம இருந்து என் அப்பாவின் போஜனத்தினால் நான் திருப்தியாவே. ஆண்டவர் இச்சை அடக்கத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? இயேசுதான்.
ஊழியத்துக்கு வந்த உடனே நாசரேத்துல பிடிச்சு கொண்டு போய் ராஜாவாக்க பாக்குறாங்க. நம்மள வந்து அப்பா என்னை ராஜாவாக்கிட்டாங்க, எலெக்டட் பர்சன், நான் நான் கிங் ஆஃப் நாசரேத். டக்குன்னு மறைஞ்சு போயிட்டார். ஏன் தெரியுமா? இச்சை அடக்கத்துல கவனமா இருந்தாரு. சின்ன வயசுல இருந்து நல்ல சாப்பிட்ட குடும்பத்துல வளரல, பணக்கார குடும்பத்துல வளரல, தீர்மானமா இருந்தார். இங்கதான் இருக்கணும், இதுதான் சாப்பிடணும், இங்க இருக்கணும், இதை சாப்பிடக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. ஏன்? இந்த ஓட்டம் பரலோகம் வரைக்கும் போகணும். இந்த ஓட்டம் மனுக்குலத்துக்கான ஓட்டம். தீர்மானமா இருங்க. எனக்கு நிறைய பாஸ்டர்கள் சொல்றாங்க, கடனை வாங்கியாவது ஏதாவது செய்யணும். நான் உங்களுக்கு சொல்றேன், இச்சை அடக்கமாயிரு, கர்த்தர் உனக்கு செய்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே இன்னைக்கு இச்சை அடக்கமா இருப்போம், ரொம்ப கவனமா இருக்கும். இந்த இச்சை அடக்கம் ஓட்டத்தை பாதிக்கும். அது எப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மேய்ப்பன் ஒரு வயல்ல கொண்டு போய் ஆடுகளை மேய்க்க விட போற. ஒரு வயல்ல பயங்கரமா செழிப்பான ஒரு வயல், ஆடுகளுக்காக வளர்க்கப்பட்டிருக்க ஒரு வயல்ல விளைக்கப்பட்டிருக்க தீவன செடிகள்ல கொண்டு போய் விட போற. ஆனா இந்த வெள்ளாடு என்ன பண்ணுதுன்னா, மேய்ப்பன் பேச்ச கேட்காம ஒரு கார் மேல ஏறி நின்று 2 முருங்கை இலைய சாப்பிடுது. கொண்டு போற இடம் மேய்ச்சல் அண்டை. ஆனா இப்ப மேய்ப்பனோட பேச்ச கேட்காம எதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு? 2 முருங்கை இலைய. எனக்கு நிறைய கிறிஸ்தவங்க, தங்கத்துல உனக்கு தர போட்டிருக்கேன், இந்த உலகத்துல 12 முத்துக்களும் ஒரே இடத்துல இல்லவே இல்லை. ஒரே இடத்துல இல்ல. எந்த ஜுவல்லர் ஷாப்லயும் நீங்க வாங்க முடியாது. ஆண்டவர் பரலோகத்தை இத்தனை பார்த்து பார்த்து செஞ்சு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த முத்துக்கள் எல்லாம் விட்டுருங்க, நித்திய வாழ்வை கிருபையினால் தந்தாரு. இந்த நித்தியமா அவரோட வாழ போறோமே, நித்திய சந்தோஷத்தை அவர் தந்திருக்காரு. இந்த பேரின்பத்தை பெறணும்னா இச்சை அடக்கமா இருக்கணும். என்ன அடக்கம்? அதனாலதான் என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்ன கூட உடம்ப குறைக்கிறேன்னு சொல்லிட்டு காலையில நான் ஒரு நாள் நானும் தம்பியும் அப்படியே பைக்ல சேதுபதி நகருக்கு போனோம். ஒரு விஷயமா உடம்ப குறைக்கிறேன்னு வாக்கிங் போற எல்லாரும் டீ கடையில நின்று 2 போண்டா 3 போண்டா வச்சு முக்கிட்டு இருக்காங்க. நான் நினைச்சேன், நீ பேசாம கட்டில படுத்து 8 மணி வரை என்ன பண்ணலாம்? டீ கடையில ஈ மொச்ச மாதிரி கூட்டம் காலையில 6:30 மணிக்கு. எதுக்கு நீ நடக்கிற? எதுக்கு வாக்கிங் போறிய? எதுக்கு உங்களுக்கு வாக்கிங்னு கேட்கிற? அதுவும் 1-2 வடையை வச்சு மொக்கிட்டு இருக்காங்க காலையில 7 மணிக்கு. இவருக்கு உடம்பு குறையுமா? நீ 100 வருஷம் நடந்தாலும் உடம்பு குறையாது. ஒரு வடை 4 இட்லிக்கு சமானம். முடிஞ்சு போச்சா? 2 வடை 8 இட்லிக்கு சமானம். இட்லியே சாப்பிடக்கூடாதுங்கிறான் 40 வயசுக்கு மேல. சிறுதானியங்களை நவதானியங்களை எடுத்துக்கிறங்க, அதான் நல்லதுங்கிறான். அப்படி நினைக்கிறான். சில காரியங்கள் தான் அது ஓட்டப்பந்தய வீரர்கிட்ட போய் கேளுங்க எதை சாப்பிடணும்னு. மாமிசத்தை வச்சு சாப்பிடுவாங்க. தேவையான அளவுக்கு மட்டும் தேவையானதை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க நம்மள மாதிரி பொரிச்சதையும் கரிச்சதையும் திங்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு இழைக்காம ஓடணும். நம்ம விசுவாசி 10 படி வந்துட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா சர்ச்சுக்கு வந்து சேர்ந்துட்டேன்ப்பா. அப்ப இன்னைக்கு இச்சை அடக்கம் வாழ்வில் நமக்கு தேவை. நல்லா நடக்கணும்னா வாழணும்னா இச்சை அடக்கம் தேவை. அதை விட ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ராஜ்யத்துக்கு போய் சேரணும்னா வயசான காலத்துல கடன் எல்லாம் வாங்கி போட்டு பாக்குறதெல்லாம் வாங்கி போட்டு அப்புறம் மாட்டிக்கிட்டு அப்புறம் வேலைக்கு போகாம இன்னைக்கு தப்பிக்க முடியாது. ஆண்டவரே வேற வழி இல்லை, ஆண்டவரே உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள், உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் சந்தோஷமாயிருங்கள், போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே. கடைசி காலத்தினுடைய வஞ்சகம் நம்முடைய ஆசை இச்சைகளை தூண்டுவது. அதனால நம்ம ரொம்ப கவனிச்சு இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. தேவையானதை கொண்டு வந்து காலில் போடுவார். என்ன வேணுமோ தருவார். நான் சொல்றேன், எம்ஜிஆர் நகர்ல இடம் வாங்கணும்னு ஜெபம் பண்ணோம். கடன் வாங்கி வாங்கக்கூடாது. நம்ம எல்லாரும் தீர்மானிச்சு இருக்கிற காசுகளை நம்ம கொடுத்து நிறைவாகும் போது வாங்குவோம். அல்லேலூயா. ஆமா, கடன் வாங்கிலாம் வாங்க முடியாது. பரலோகம் போகணும்ல. இடையில ஆண்டவர் வந்துட்டாருன்னா இடத்த வாங்கிட்டு அதுக்கு இருக்கிற சர்ச்சு நல்ல சர்ச்சு வச்சு பரலோகம் போய் சேர்ந்துடலாம். அதான் சொல்றேன். ஏன்னா நம்ம இச்சை அடக்கத்தோட ஓடினா தான் ஓட்டப்பந்தயத்துல ஓடி முடிக்க முடியும். எப்படி ஓடணுமா? ஆமா, இச்சை அடக்கத்தோட ஓடணும். 26, 27 வாசிங்க வேகமா. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். அப்ப எவன் அதிகமா கடன் வாங்கி வாங்கி இச்சை அடக்கம் இல்லாம வாழ்றானோ அவனுக்கு பரலோகமே தெரியலங்க. அவனுக்கு நிச்சயமே கிடையாது. அவன் எதுக்கு சர்ச்சுக்கு வர்றானே தெரியல.
தெரியுதா? அவர் சொல்றாரு, நான் அப்படி ஓட மாட்டேன், எனக்கு பந்தய பொருள் இருக்கு, நான் பந்தய பொருளை பார்க்கிறேன், அதனால நான் நிச்சயம் இல்லாதவனா ஓட மாட்டேன், ஆகாயத்துல சிலம்பம் பண்ண மாட்டேன். ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யுங்க. ஆமா, திடீர்னு கடைக்கு போவீங்க, அங்க ஒரு 4000 ரூபாய்க்கு சுடிதார் போட்டிருப்பான், ஷோகேஸ்ல வச்சிருப்பான், ஒரு பொம்மை மாதிரி போட்டு அந்த பொம்மைக்கு உடுத்தி வச்சிருப்பான். பார்த்தோன்னே என்ன வரும்? ஆசை வரும். ஆனா கையில 4000 ரூபாய் இருக்காது, எடுத்துட்டு போனது 2000 தான். உடனே உங்க ஆத்துமாட்ட சொல்லுங்க, சரீரமே கொஞ்சம் அடங்குடா, கொஞ்சம் அடங்கு. இதை வாங்கிட்டு இயேசுநாதர் வந்துட்டாருன்னா நான் பாதியிலே நின்றுவேண்டா. ஆத்மாவே, சரீரமே, டே இந்த ஆசையை தூண்டாத, நிறுத்து. ஏன்னா இந்த சரீரம் மண்ணுல இருந்து எடுத்ததுனால அது உங்க ஆத்மாவை மண்ணுக்கே இழுக்க பார்க்கும், நரகத்துக்கே இழுக்க பார்க்கும். நீங்க சொல்லணும். அதனால பவுல் அப்போஸ்தலன், பாவம் இல்லை, கல்யாணம் பண்ணாத ஒரு மனுஷன்னு நம்ம நம்புறோம். சில பேர் அவர் கல்யாணம் பண்ணி பிள்ளை இருந்தவங்க எல்லாம் பிரசங்கம் பண்றாங்க, நான் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டாருன்னு ஒரு குறிப்பு சொல்லுது, என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், அவரே சொல்றாரு, என் உடம்புல வர்ற ஆசையெல்லாம் அடக்குறேன், என் உடம்புக்குள்ள இருந்து தோன்ற இச்சையெல்லாம் அடக்குறேன். அடக்கி ஆள்றதுக்கு எங்களுக்கு 20 ஆண்டவரே, அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு புரியுதா? இந்த ஓட்ட பந்தயம் இச்சையினால தான் தடுக்கப்படும். அதனால சில இச்சைகள், தகாத இச்சைகள் வரும்போது ஆண்டவர்ட்ட கிருபை கேட்கணும். இது உனக்கு வேண்டாம் ராசா, இது உனக்கு வேண்டான்னு உங்க சரீரத்தை பார்த்து நீங்களே சொல்லுங்க. எப்பயும் லிமிட்டடா வாழ பழகிக்கிட்டா ரொம்ப நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 500 ரூபாய்க்கு சட்டை, ஒரு 500 ரூபாய்க்கு பேண்ட்டுக்குள்ளே நிக்கலன்னு பார்த்தா அடுத்த தடவை கடைக்கு போகும்போது போன தடவை 500 ரூபாய்க்கு வாங்கினது இப்ப 700 ரூபான்னு சொல்றான். கேட்டா சொல்றான், டீ 1 ரூபாய்க்கு இருந்துச்சு, இப்ப 10 ரூபா ஆயிடுச்சு, இன்னும் 5 வருஷத்துல 15 ரூபா ஆயிரும். அது மாதிரி சட்டை விலையை என்ன பண்ணுது? அப்ப அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை நடத்தணும். யோவான் பிரசங்கம் பண்ணாரு, 2 சட்டை இருந்தா ஒரு சட்டை என்ன பண்ணிரு. அப்படிதான் இச்சை அடக்கமா வாழ சொன்னாங்க. 2 வஸ்திரம் இருந்தா ஒன்ன கொடுத்துட்டு இச்சை அடக்கமா வாழ்ந்துருங்கிற. அவ என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அளவுக்கு போக வேணாம். ஏன் சொல்றேன்னு தெரியுமா? அது ஏன் யோவான் அப்படி பிரசங்கம் பண்ணாரா? வந்தவங்கள லஞ்ச பேரொழி, யாரு? லஞ்சம் கொள்ளக்காரங்க, லஞ்சம் வாங்கி ஞானஸ்தானம் எடுத்து பொழைச்சிடலான்னு வந்தாங்க. அதனால எப்பயும் இந்த பெரிய கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு, நமக்கு இந்த கிருபை கிடைச்சிருக்கு. இத இச்சையினால இழந்துடவே கூடாது. ஆண்டவர் எப்படி தெரியுமா? உங்களுக்கு இந்த உலகத்தை விட பரலோகத்தின் மேல ஆசை இருக்கான்னு பாப்பார். இருந்தா தான் ஓட்ட பந்தயத்துல ஓட முடியும். ஆண்டவர் சொன்னதுதான், எரிகோலை தொடாதனா தொடாத, உலகத்துக்குள்ள போய் தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது. கிறிஸ்தவன் இச்சையினால லஞ்சம் வாங்கி ஏமாத்தி அநியாயமா அதிக ஆசையில தன்னுடைய வாழ்க்கையில அதிக கடன் வாங்குறதோ லஞ்சம் வாங்குறது, இதுல எல்லாம் மாட்டிக்கிட்டோம்னா எப்ப இயேசு வருவாருன்னு தெரியாது, மாட்டிக்கிடுவோம். ஆண்டவர் அழகா நமக்கு ஞானம் கொடுத்துருக்காரு. ஜெபம் பண்ணணும். பிள்ளைங்களுக்கு திருமணமா, அவனுக்கு 25 வயசு ஆகணும், 15 வயசுல தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அவனுக்கு எத்தனை வயசுல திருமணம் பண்ணணும்னு முடிவெடுக்கிற ஒரு உரிமை நமக்கு இருக்காதா? வேம்பு ஸ்ரீதர்னு ஒரு பெரிய தொழிலதிபர் தமிழ்நாட்டில் இருக்கார். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தயவு கூர்ந்து பிள்ளைகளுக்கு 20-21 வயசுல கல்யாணம் பண்ணி வைங்க. உண்மையில அது ஒன்றும் தப்பு கிடையாது. 2 பேரா வாழ்ந்து செட்டில் ஆகி போலாம். சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு ஒரு டிகிரி முடிச்ச உடனே பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா அவன் வாழ்ந்து போயிடுவான். 2 வயது சாப்பிடாதா, நாங்க எங்க பிள்ளை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 40 வயசுல கல்யாணம் பண்றான், 55 வயசுல கல்யாணம் பண்றான். இது என்ன தேவை? அழகான ஆலோசனை நான் நினைக்கிறேன். என்ன, பையங்களுக்கு 23, பிள்ளைங்களுக்கு 21, அந்த வயசுல திருமணம் முடிச்சு கொடுத்து அவங்களுக்கு அதுக்கு முன்னே பக்குவங்களை சொல்லி கொடுத்து வாழ்க்கையை சொல்லி கொடுத்து வளர்த்தா அந்தந்த காலத்துல பிள்ளைங்க வாழ்வாங்க. எல்லாத்தோட நம்ம இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்னன்னா, இச்சை அடக்கமா இருக்கும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஆமா, இச்சை இல்லாதவனுக்கு
சின்ன சம்பாத்தியமே போதும். நான் மெட்ராஸை பார்த்துட்டேன். மெட்ராஸில் 2 லட்சம் மாதம் சம்பளம் வாங்கி 25 லட்சம் கடனில் வாழ்கிறவனே இருக்கான். 10,000 ரூபா சம்பளம் வாங்கி சூப்பராக வாழ்கிறவனு இருக்கான். அல்லேலூயா. ஏன்னா அதான் மெட்ராஸ். மெட்ராஸில் நீங்கள் ஃபிஷ்ஷில் போய் 1 கிலோ ஃபிஷ் வாங்கினீங்கன்னா 2000 ரூபா. அதுவே மதுரை வாயில் இருக்க மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கன்னா 300 ரூபாய்க்கு சூப்பராக ஒரு பொருளை எங்கே வாங்குறோம், எப்படி வாங்குகிறோம், ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். இல்லை காசிமேட்டில் போனீங்கன்னா கடல்லே பிடிச்சு கொடுப்பாங்க. இப்படி 2000 ரூபாய்க்கு மீன் வாங்கலாம், 200 ரூபாய்க்கு வாங்கலாம். வாழ்கிற பாரியத்தை பொறுத்து அடுத்தவனுக்காக வாழாமல் இச்சை அடக்கத்தோடு வாழ்ந்தா நம்ம ஓட்டம் தடைபடாமல் ஓடும். அப்போ இந்த காரியத்தில் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும். அதுக்காக நன்மதி மாறிய கனியை புசிக்கவே கூடாதுன்னா புசிக்கவே கூடாது. இது வேணாம்னா வேணாம், இது தேவையில்லை. ஆண்டவருக்கு இதைய ஓட்டத்தை தடைபடணும். அப்போ இந்த ஓட்டம் வெற்றியாக மாறணும்னா நிறைய சிஸ்டர்ஸ் சொல்றாங்க, கடன் வாங்கிட்டேன்ல அந்த ஆளை நரகத்தில் தள்ளிட்டு நான் வரலாம் போது நீங்கள் போகவே முடியாது. கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஆண்டவருடைய நேரத்தை வாய்ப்பே கிடையாது. என்ன செய்யணுமோ தெரியல, விசுவாசத்தோடு அவர்கிட்ட இருந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த வேலையை இப்போ உங்கள் வீட்டுக்காரர் செஞ்சு கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கீங்களா, இந்த வேலை முடிஞ்சோன்னா அடுத்து ஒரு கடன் வரும். செய்ய வேண்டியது ஒன்றுதான், இந்த ஓட்டத்துக்குள்ளே வந்துவிட வேண்டும், இந்த ரட்சிப்புக்குள்ளே வந்துவிட வேண்டும். இச்சை அடக்கத்தோடு சாப்பிட்டவங்க இருக்கிற ரேஷன்ல 2 அரிசியை வாங்கியாவது கடனை அடைச்சிட்டு சந்தோஷமா நம்ம இச்சை அடக்கத்தோட வாழ்ந்து ஓடி முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்ப இச்சை அடக்கத்தோடு ஓடுனாதான் எங்க ஓட முடியும், பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓட